ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை நல்வாழ்த்துக்கள். 13/5/2026 இன்று மே மாதத்தின் புதன்கிழமை. ஸ்ரீ பராம வருடத்திலே சித்திரை மாதத்திலே 30ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே ஹேமந்த ருது வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே ஏகாதசி திதியிலே இருக்கிறோம். காலை 9:37 வரை, பின்பு துவாதசி திதி வந்துவிடும். உத்திரட்டாதி என்கிற சனியின் சாரத்திலே சந்திர பகவான் 8:58 மாலை வரை இருப்பார். பின்பு ரேவதி என்கிற புதனுடைய சாரத்துக்குள்ள சென்று விடுவார். இன்றைய நாள் ஒரு சுப முகூர்த்தமான நாள், ஏகாதசி நாள். விஷ்ணுவை வழிபடுவது சிறந்த பலனை தருவதாக அமைகிறது. வடக்கு பக்கம் செல்பவர்கள் பாலை அருந்தி செல்வது நல்லது. மேஷ லக்னத்திலே இன்னும் 16 வினாடிகள் தான் சூரியன் உச்சமாக அமரப்போகிறார். பின்பு ரிஷபராசிக்கு செல்ல இருக்கிறார். 5:54 என்கிற சூரிய உதய நேரம் இன்று. பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்கும். இன்றைய நாளினுடைய நல்ல நேரம் காலை 9 - 10 மணி வரை, சாயங்காலம் 4 - 5 மணி வரை. இன்றைக்கு ராகு காலம் 12, 1:30, யமகண்டம் 7:30, 9, குளிகை நேரம் 10:30, 12. சூரியன் உச்சமாக செவ்வாய் ஆட்சியுடன் அமர மேஷ ராசியிலும், சுக்கிரன் ஆட்சியுடன் புதனுடன் சேர்ந்த ரிஷபராசியிலும், குரு மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், கும்பராசியிலே ராகுவும், சனி பகவான் மீன ராசியிலும் அமர இந்த நாள் துவங்குகிறது. தனுசு ராசி நண்பர்களே, 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள்ள சந்திர பகவான் சனியுடன் சேர்ந்து அமர்கிறார். 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த சனி பகவான் தன லாபத்தையும் சேர்த்து தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால இன்னைக்கு வரவுகளும் உண்டு. தொழிலின் மூலியமாக நல்ல புரிதலுடன் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த வெற்றி நிச்சயம் கிடைக்க சர்வ ஏகாதசி விரதம் இருப்பதும் நல்லது. வாழ்க வளத்துடன்.